காய்ஸ் வணக்கம். இப்போ கனடாவில் இந்த நவம்பர் 9 முதல் 2025 ஆண்டு சினோ ஓட்டி கொண்டிருக்கு. அதை தான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களை கனடா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அநேகமாக சின்ன ஓட்டு எல்லாருக்கும் பழக்கமாக இருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். கனடாவில் விசிட்டா டூரிஸ்டில் வந்தவங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். குளிர்ச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்னன்னா நீ உடுப்புகள் இப்படி ஜக்கெட்டுகள் போடணும், அதுபோக ஜக்கெட் போடணும், மற்ற பூட்ஸுகள் போட்டு கொண்டு நடக்கணும், சரக்கு விழுத்து விட்டுரும். ஒன்று. ரெண்டாவது, ரோட்டு முழுக்க உப்பு போடுவாங்க. கார்கள் போகுது பாருங்கள், ரோட்டு முழுக்க உப்பு அடிக்கணும். அதுபோக பிள்ளைகளுக்கு நீ புழு ஷர்ட் மருந்துகள் தடிமன்கள் காய்ச்சல் 2 பேரை பார்க்க வேண்டிய விதமானா குளிர் இறங்கிடும். சினோ எத்தனை சென்டிமீட்டர்னு தெரியல. கனடாவில் மற்றும் மற்ற நாடுகள்லையும் அமெரிக்கா மற்றும் பக்கத்தில் எங்கள் ஜெர்மன் யூரோப் பண்டங்களை உங்கள் நாடுகளில் யூரோப்லையும் குளிர்ண்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை இதுதான். விண்டர் வாங்கினால் கொஞ்சம் கஷ்டம். இது கடையெல்லாம் பூட்டியிருக்கிற ஞாயிற்றுக்கிழமையோடைய எனக்கு கடையிலும் திறக்கல. இந்த நான் நிற்கிற லொக்கேஷன் அல்பியன் அண்ட் ஃபின்ச். மரங்கள் எலியே இருக்குது, அதை பாருங்கள். மரங்கள் ஒன்றில் வெளியே இருக்கலாம், குளிர்ப்பு கொட்டிட்டும். இதுதான் இன்றைக்கு. இது நான் மூட போகிறேன்னா குளிர் சரியா இப்படி மூடி விட்டால் ஒன்றும் தெரியாது. சரி, வீடியோ பாருங்கள். இது கொஞ்சம் என்ன வீடியோ எடுத்து கொண்டு இருப்பேன், வேறு இடங்களாக காட்டுறேன். இந்த சினிமா கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் பூட்ஸ் போட இல்லை, சும்மா நோவல்ஸ் போடாமல் வந்தேன். இப்போ நான் உப்பு அடித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உப்பு அடித்தா ரோட்டு முழுக்க அடித்தா உப்பு கரையும். நல்லா சினிமா அடித்தா இந்த உப்பு போட்டால் தான் சினிமா கரைஞ்சிடும். ஆனால் எத்தனை சென்டிமீட்டர் தெரியா, கணக்க சென்டிமீட்டர் சொன்னால் கிட்டத்தட்ட 4-5 சென்டிமீட்டருக்கு மேல் என்று சொன்னால் உப்பு புறம் தான் அடிப்பாங்க. இப்போ கொஞ்சம் அடிக்க தொடங்க இல்லை. ஸ்ட்ரீட் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. சரி, வீடியோ கொண்டு பாருங்கள். இப்போ நடவாதையில் நடந்து கொண்டு போகிறேன். சினோ அப்படி கொண்டு பாருங்கள். கொண்டு இருக்குது கொட்டை சைட் வாக்கிலெல்லாம் இதெல்லாம் சினோ தான். இங்கே பாருங்கள், சினோ தான் கொண்டுருக்கு. மரத்துக்கு மேலே சின்ன கொட்டிருக்கு. அதை எங்களுக்கு படம் பிடிக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி. அழகாக கொட்டிருக்கணும். கார் போனால் வின்சீல் வாட்டர் போட்டோம். இங்கே வின்சீல் வாட்டர் போட்டு கொண்டு போகிறேன். என்னதுன்னா காருக்கு வின்சீல் வாட்டர் அடிச்சதுன்னா அடிக்கடி சிலோ க்ளீன் பண்ணணும். அதுக்கு அவனைத்தான் கொண்டு வரோம். இது இப்போ வேண்டினது வின்சீல் வாட்டர் வேண்டியாச்சு. ஓகே காய்ஸ், இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன். காருக்கு வின்சீலை விட்டுட்டு அப்படியே விட்ட போக வேண்டியதான். சரி, இதை பற்றி உங்களை கருத்தை கொமெண்டில் போடுங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.